சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் உங்கள்கிட்ட தானே ஷேர் பண்ண முடியும். பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா? என்ன புகை வருது, எதுலேருந்து வருது? வீடியோ பார்க்க முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்மளோட சேனலில் கிவ்அவே வந்து போயிட்டு இருக்குது. என்ன கிவ்அவேன்னு கேட்குறீங்களா? 4 ஹெல்மெட்ஸ் வந்து நம்ம வந்து கிவ்அவே கொடுக்குறோம். எது கொடுக்குறோம் அப்படின்னா வேலண்டினா அப்படிங்கிற ஒரு குட்டி பாப்பாவோட பிறநாளுக்கு தான் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான். டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து ஒரு லிங்க் இருக்குது, கிவ்அவே லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஒரு 4 ஸ்டெப் வந்து கொடுத்துருக்கோம். 4 ஸ்டெப்பை நீங்கள் கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா சைடில் வந்து டிக் மார்க் வந்து விழுந்துடும். அது டிக் மார்க் விழுந்தோடனே நீங்கள் வெரிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னு வந்து அர்த்தம். நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ஒரு ஹெல்மெட் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட். சீக்கிரம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி 4 வெரிஃபிகேஷன் முடிங்க, ஹெல்மெட் வின் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ரொம்பவே சோகமாக இருக்கேன் நண்பா. ஏன் அப்படின்னா வண்டியில் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை தானே கேட்குறீங்க? ஃப்ரண்ட்டில் நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஆயில் அடிச்சிருக்குதா? இங்கே ஃபுல்லாக ஆயிலாக இருக்குதா? எப்போவுமே ஆயில் சீல் வந்து போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ரிங் மாதிரி வந்து இருக்கும். பட்டு அப்படி எதுவுமே இல்லை. நைட்டு வந்து நான் வந்து ரைட் பண்ணிகிட்ருக்கிறேன். எதுக்காக ரைட் பண்ணேன் அப்படின்னா, நம்ம ஜான்விக்கு வந்து மோட்டோடார்க்கோட எக்ஸாஸ்ட் போட்டோம்ல, ஸோ இந்த எக்ஸாஸ்டோட மைலேஜ் செக் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து போயிருந்தேன். ஸோ கொஞ்சம் நைட் ஆகிடுச்சு. போகும்போது எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை. ஃபுல் டேங்க் அடித்து ஜாலியாக போயிட்டுருந்தேன். அடுத்து நான் பெரிய குளிக்கலாம் ஒன்றுமே விடல. ஏன்னா நம்ம மைலேஜ் செக் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், ரொம்பலாம் வந்து ரஷ் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு 80லே தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். 3500 RPM கூட நான் வந்து தாண்டலை. ஸோ போயிட்டே இருந்தேன். அப்புறம் திரும்பி வரும்போது வந்து பிரச்சனையே இல்லை. கரெக்டாக பெட்ரோல் பங்க்கில் கொண்டு போய் வந்து வண்டியை விட்டுட்டு நான் வந்து வண்டியை ஆஃப் பண்ணுறேன். ஒரே புகையாக வருது வண்டியிலேருந்து. என்னடா இது புகை வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஷுவலாக தான் பார்த்தேன். அப்போ இந்த எக்ஸாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பிளாக் அடிச்சுட்டு இதில் வந்து புகையாக வந்துட்டு இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா, எப்போவுமே வந்து வரும் எப்படின்னா, நம்ம ரோட்டில் வந்து கண்ணாடி தாள்லாம் பறக்கும் பார்த்தீங்களா, சருகத்தாள்னு சொல்லுவோம்ல. ஸோ அது பறந்து வந்து எக்ஸாஸ்ட்டில் விழுந்துருச்சு அப்படின்னா அது அப்படியே ஒட்டிடும். பிளாஸ்டிக் தானே. ஸோ அப்படியே ஒட்டி அது எரிஞ்சு அதுலேருந்து புகை வரும். ஸோ நான் அப்படி நினச்சி நான் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டேன். பட் வீட்டுக்கு வந்து லைட்டு வெளிச்சத்தில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த டேங்க் ஃபுல்லாக ஆயிலாக இருக்குங்க பார்த்தீங்களா. அண்ட் ஒன் சைடு ஃபேண்ட்டு ஃபுல்லாக ஆயில் ஆகிடுச்சு. அந்த ஃபேண்ட்டும் வந்து ஆகாமல் போயிடுச்சு. அண்ட் எப்படி இது பிரேக் ஆகிடுச்சுன்னு எனக்கு தெரியல. நான் பாருங்கள், ஃபுல்லாக ஆயில் தான். பாருங்கள், ஃபுல்லாக ஆயிலாக தான் இருக்குது. அப்படியா? சரி. என்ன புகை வருது, எதுலேருந்து வருது? என்னவோ பட்டிருக்கு, இன்ஜின்லேருந்து தான் புகை வருது. ஸோ இது வேறையா? ஏதோ பறந்து வந்து பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து ஒரே புகையாக வருது. எனக்குனே வராங்க. போடுங்கண்ணே. என்னதான் பைக் வச்சுருக்கவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நார்மலாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் அப்நார்மலாக தான் இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன இன்டிமேஷனாக இருக்கும் ப்ரோ. சின்னதாக ஆயில் ஏதாவது வந்து வடியும், அந்த மாதிரி எதாவது இருக்கும். இங்கே பாருங்கள், 1 டேயில் அதுவும் நான் ரைடு போயிட்டுருக்கும் போது இந்த மாதிரி வந்துச்சுன்னா சரி, அதில் கண்டுபிடிச்சாவாச்சும் பரவாயில்ல. நான் அதில் கூட கண்டுபிடிக்கல. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் விடும்போதும் அதே மாதிரி புகை வருது. ஏன்னா நீங்கள் இப்போ ரன்னிங்கில் இருக்கும்போதுமே அது தெரிச்சிக்கிட்டே இருந்திருக்கு. இதுலேருந்து வந்து ஃபுல்லாக ஆயில் வந்து தெரிச்சு எக்ஸாஸ்ட்டில் பட்டு எக்ஸாஸ்ட்லேருந்து ஃபுல்லாக புகை வந்துகிட்டே இருந்திருக்கு. பட் நம்ம ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது புகை எல்லாமே வந்து கீழோடி தானே போகும், மேலே வராதில்ல. அதனால் எனக்கு தெரியவே இல்லை. காலையும் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இது வந்து இல்லை. ஸோ நான் போயிட்டே இருந்தேன். நான் வீட்டுக்கு வந்து கரெக்டாக அந்த வெளிச்சத்தில் விட்டு இறங்கும்போது ஒரே புகை இருந்துச்சு. எதுக்கு புகை வருதுன்னு கீழே பார்த்தா இங்கே மறுபடியும் இருந்துச்சு. பிளாஸ்டிக் ஒட்டிச்சு அப்படின்னா அவ்வளோ தூரம் வந்து நமக்கு வந்து புகை வந்து வந்துகிட்டே இருக்காது, கொஞ்ச நேரம் வரும். நான் அந்த கண்ணாடி பேப்பர்ஸ்லாம் வந்து இப்படி ஒட்டின உடனே வந்து எதில் விட்ட உடனே வந்து புகை வரும், அப்புறம் வந்து நார்மலாகிடும். பட் இது வந்துகிட்டே இருந்துச்சா என்னன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் பார்க்குறேன். இந்த டேங்கை பார்த்தோன்னா அப்படி ஒரு ஷாக்கு. ஐயோ, என்னடா பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக ஆயில் அடிச்சு போய் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் இந்த ஆயில் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி தரேன்னா நான் ஃபஸ்ட்டு பயந்துட்டேன். ரேடியேட்டர் உடஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் ஃபுல்லாக ஆயில் இருந்துச்சு. இப்போ அது வந்து ட்ரை ஆகிருச்சு. இதில் ஃபுல்லாக ஆயில் இருந்துச்சு. நான் இப்போ கூட இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இது ஃபுல்லாகவே ஆயிலாக இருந்துச்சா, நான் ரேடியேட்டர் தான் உடஞ்சிருச்சு போலுக்க, அவ்வளோதான் செத்துச்சு அப்படின்னு நினச்சேன். அப்படி ஒன்றும் நம்ம ஹெவியாக ஒன்றும் ரைட் பண்ணலேன்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா இங்கேயும் ஃபுல்லாக ஆயிலாக இருந்துச்சு. அப்போ தான் நினச்சி ஓகே, இந்த ஒன் சைடு மட்டும் வந்து பிரேக் ஆகிருக்குது. பிரேக் ஆகி ஃபுல்லாக வடிஞ்சிருக்குது. அண்ட் ஃபுல்லாக வந்து இதுலேருந்து ஃபுல்லாக தெரிச்சிட்டே இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த மக்காடு கூட ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக இருக்குது. இது ஃபுல்லாக
சரி ஓகே எஸ்கேட்டை கொண்டு போய் நம்ம வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கிறேன். சிம்பிள் தான், சின்ன விஷயந்தான், பட் நமக்கு கொஞ்சம் பர்சனலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் உங்கள்கிட்ட தானே ஷேர் பண்ண முடியும், யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுறது. ஸோ ஷேர் பண்ணிட்டேன். அண்டு டயர்ஸும் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் நண்பா. மைலேஜும் வந்து செக் பண்ணியிருக்கிறேன். பட் அந்த மைலேஜ் என்னால் வந்து அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு மைலேஜ். அதனால தான் அந்த வீடியோ இன்னும் போடலை. நான் நேற்று தான் ஷூட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டேன், அடுத்து அதை போடலாம். எஸ்கேக்கு நான் வந்து போவேன்ல பைக் எடுத்துகிட்டு, ஸோ அப்போவும் நான் வந்து மைலேஜ் வந்து செக் பண்ணுறேன். ஏன்னா அது என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி வந்து 24, 25 கிடச்சில்ல, அதை விட பயங்கரமான ஒரு மைலேஜ், அதை விட அதிகமாக மைலேஜ் கிடச்சிச்சு. கிடைக்குதா அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லையே ராஜா. அதனால் எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நம்ம கரெக்டாக தான் செக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ ப்ரூஃப்லாம் இருக்குது, பட் நான் அடிஷ்னலாக ஒன் டைம் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அந்த 3500 RPM கூட நம்ம டச் பண்ணாமல் அதுக்கு உள்ளேயே கியர் ஷிஃப்ட் பண்ணி ஓட்டினா அந்தளவு கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து நான் செக் பண்ணி வந்து சொல்கிறேன். எக்ஸாஸ்ட்டும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கல அது. அதுக்கப்புறம் டயர்ஸ் ஆர்டர் பண்ணிக்க சொல்ல, என்ன டயர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் அதை நம்ம வந்து இந்த ஆயில் இது சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டயர்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். என்ன டயர்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து சொல்கிறேன். நேற்று நடந்ததுக்கு ஏன்டா இப்போ வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். நான் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டேன். நேற்று போய் படுத்தேன், அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பார்க்கவே இல்லை. வண்டியை பார்க்குறதுக்கு மனசே இருக்க மாட்டேங்குது, இவ்வளோ இதாக. ஸோ அப்படியே விட்டுட்டேன், வீடியோ எடுக்க மனசு இல்லை. சரி ஓகே, அப்புறம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா, அதான் லைட்டாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன், அதனால தான். ஸோ அவ்வளோதான் நண்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஸோ மச், பாய், லவ் யூ ஆல்.